கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2 மந்த்ஸுக்கு நோ டோர்னமெண்ட், நோ மேட்சஸ். லீக் பிளேயர்ஸுக்கு நல்லாவே தெரியும் இயரோட லாஸ்ட் 2 மந்த்ஸ் கண்டிப்பாக ரெய்னி சீசன்னால மேட்சஸ் எல்லாமே பாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சீசனை தான் நம்ம ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ ஆஃப் சீசனில் வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிறது, மைண்ட் செட் வந்து எப்படி பண்ணணும், எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக நெக்ஸ்ட் அப்கமிங் மேட்சஸ்க்கு வந்து ரெடி ஆகிறது, என்னோட பவுலிங் ஆக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணணும் ப்ரோ, இது வந்து ரைட் டைமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் அண்ட் நிறைய டிஎம்ஸ் வந்து வந்துருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து இதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணோன்னா எல்லா பேத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வீடியோ மேக் பண்ண வந்திருக்கோம். இந்த ஒரு சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோட நேம் பண்ணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், பார்ட் டைமாக நான் யூடியூபும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு சேனல் லைஃப் ஸ்டைல், மணி மேனேஜ்மெண்ட், ஃபிட்னஸ், கிரிக்கெட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து நான் நிறையாவே அப்லோட் பண்ணுவேன். இந்த சேனல் உங்கள் டேஸ்ட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீசன் இருக்கும். அந்த ஒரு சீசனில் வந்து எந்த ஒரு மேட்சஸ், இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் எதுவுமே வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரெய்னியாக இருக்கும். மேட்ச் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னாலுமே பாதியாக வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ மோஸ்ட்லி நவம்பர் டிசம்பர் வந்து மேட்சஸ் வந்து பாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸ் வந்து போடுவாங்க. ஆஃப் சீசன்லாம் ஃபர்ஸ்ட் வந்து வரும்போது மேட்சஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் வந்து எல்லா பிளேயர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் லேட்டராக போகும்போது தான் தெரிஞ்சு இந்த ஆஃப் சீசன் இந்த பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு கோல்டன் பீரியட் ஒவ்வொரு கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே. ஏன்னா இந்த ஒரு ஆஃப் சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்சஸ்மே கண்டக்ட் பண்ண மாட்டாங்களே. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஸ்பின்னராக இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் புதுசாக வந்து ஆக்ஷன் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே திங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு சீசன் கரெக்டாக இந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேட்டிங்கில் வந்து குறிப்பிட்ட ஷாட்ஸாக வந்து விளாண்டு பழகிருப்பீங்க. இன்னும் புதுசாக எக்ஸ்ட்ராடினரி ஷாட்ஸ்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்கள் வந்து நினச்சி வச்சுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வந்து மாஸ்டர் ஆகி அதை வந்து நம்ம மேட்ச் கண்டக்ட் பண்ண போகும்போது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃப் சீசன் டைமில் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, மென்டலி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செக்டர் பை செக்டராக வந்து பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவில் வந்து கிளியர் கட்டாக என்னென்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆஃப் சீசன் வந்து பெட்டராக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடி ப்ரிப்ரேஷன். நமக்கு வந்து எந்த ஒரு மேட்சஸ்மே வந்து இருக்காது இந்த நெக்ஸ்ட் 2 மந்த்ஸில். ஸோ மேட்சஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ரெஸ்ட் வந்து எடுக்கக்கூடாது. கொஞ்சமாச்சு நம்மளோட உடம்புக்கு வந்து ஃபிட்னஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்ட் ஆயிரும். மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி ஆகும். ஸோ மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்மளோட மைண்டை வந்து ஃபுல்லாகவே டவுன் பண்ணாமல், ஓகே நம்ம வந்து இந்த சீசனை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போகணும், இந்த ஆஃப் சீசன் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்மளோட பாடியை வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீக் மசில்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சேம் அதே மாதிரி இப்போ மேட்சஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்லையோ இல்லை வந்து ஏதாச்சும் ப்ராக்டிஸ் மேட்சோ அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு போவாங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா மேட்ச்லோட வந்து குறைச்சிக்கோங்க. ஆஃப் சீசனில் வந்து உங்களோட பாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தனிங்கில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களோட மசில் ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களோட பாடியை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் தரணுமோ அந்த இதை கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் மேட்சஸில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட மெயின் கோலை வந்து டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபிட்னஸ் லெவலுக்கு வந்து கொண்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் ஆஃப் சீசனே விடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலராக இயர்லி பேசிஸில் வந்து விளாண்டுட்டே இருப்பாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. ஒரு சீசனில் நமக்கு நல்லாவே ரன்ஸ் வந்துட்டே இருந்தாலுமே நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கணும். அந்த பிரேக் தான் வந்து இந்த டைமில் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த பாடி ஃபிட்னஸ் லெவல். சேம் அதே மாதிரி நம்ம வந்து ஆன் சீசன்லேயும் வந்து நம்ம வந்து ஜிம் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம ஹெவி லோட் போட்டு ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஹெவி லோட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மேட்சஸ்க்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக் மேட்சஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஹெவி லோட் ஒர்க் அவுட் வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மேட்ச்சில் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அது எல்லா பேத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு டைமில் வந்து உங்களோட பெஸ்ட்டை வந்து புஷ் பண்ணுங்கள். பெஸ்ட்டை வந்து நம்ம புஷ் பண்ணும்போது நம்மளோட மசில் வந்து ஹீல் ஆகிறதுக்கு நிறையவே டைம் இருக்கும். ஸோ பிளேயர்ஸ் ஹூ வாண்ட் டு ஹிட் த ஜிம், இட்ஸ் அ ரைட் டைம். ஸோ இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது நம்மளோட மென்டல் ப்ரிப்பரேஷன் தான். மென்டல் ப்ரிப்பரேஷன் கிரிக்கெட்டில் எல்லா பேத்துக்குமே தெரியும். மென்டலி எவ்வளோ வந்து நம்ம ஃபிட்டாக இருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் சீசன் எப்படி மென்டல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிறையா சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரீவியஸ் இயர் லைக் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் விளாண்டுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மேட்சஸோட எல்லா அனாலிசிஸ் எடுத்து பாருங்கள். எந்த டைமில் நம்ம எந்த மாதிரி ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அனாலிசிஸை நீங்களே வந்து டே டு டே டேட்டா பேசிஸில் வந்து எடுத்து பாருங்கள். ஃப்ரீ டைமில் எடுத்து பார்க்கும்போது இந்த டைமில் வந்து நம்ம இவ்வளோ ப்ரெஷராக இருக்கோம், இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எப்படி வந்து நம்ம அடாப்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி எந்த பிளேஸில், ஏன்னா ஒவ்வொரு பிளேஸ்க்கு வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவங்க வந்து ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சில பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் டேஸில் உள்ளே போகும்போதே அவங்க வந்து ரொம்பவே ஸ்லெட்ச் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர் ஆகும். பேட்டிங் வந்து ஆட போகும்போதே அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, நெட் செஷன்லாம் சூப்பராக வந்து விளாண்டுருப்பாங்க. பட் ஆனால் மேட்ச்னு போயிட்டா அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகி ஃபாஸ்ட்டாக வந்து அவுட் ஆகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்ச் சுச்சுவேஷனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மென்டலாக வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும். மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிறதுக்கு பெஸ்ட்டு வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசுவலைசேஷன் தான். நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவலாகவே நம்மளோட மைண்டில் வந்து அதை வந்து ரன் பண்ணி பாருங்கள். அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருந்தீங்க அப்படின்னா டெத் ஓவர்ஸில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் சுச்சுவேஷன் வந்து எப்படி நம்ம வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதே நீங்கள் பேட்ஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்தாங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ரொட்டேட்டே பண்ண மாட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க அப்படின்னாலே நம்ம வந்து ஹிட்டிங்க்கு தான் போவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எப்படி வந்து நம்ம அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா பேரும் சொல்கிறது தான் மெடிடேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டோம். ஸோ மென்டலியாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்பலாம் நீங்கள் நிறையா அதுக்காக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஜஸ்ட் அந்த சினாரியோ, அந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட்லேயே ஒரு இமேஜினேஷன், விசுவலைசேஷன் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விளாட்ற கேமுக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் விளாண்ட கேமுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் மேக் எ ட்ரை ஆஃப் இட். தேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரில் ஒர்க் அவுட்ஸ் வந்து நிறையா வந்து பண்ணுங்கள். ட்ரில் டெக்னிக்கல் ஒர்க் அவுட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. நீங்கள் யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களோட கோச் இல்லைனா ஏதாச்சும் பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க. ட்ரில் ஒர்க் அவுட்ஸில் வந்து எப்படி வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஆர்ம் த்ரோ போட்டாலாம், இல்லைனா த்ரோ ஆர்ம் வந்து இருக்கும் அது போட்டாலாம். நிறைய டெக்னிக்கல் ட்ரில் ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்குது ஃபார் பேட்ஸ்மேனுக்கு. நீங்கள் அந்த மாதிரி ட்ரில் ஒர்க் அவுட்ஸில் வந்து நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபார் ட்ரில் ஒர்க் அவுட்ஸ்க்கு வந்து பெஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாலில் வந்து விளாட்றது. பிளாஸ்டிக் பால் அப்படின்னா ஹார்ட் பிளாஸ்டிக் பால் வந்து இருக்கும். ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் போய் கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அந்த பாலை போட்டு ஃபாஸ்ட்டாக த்ரோ பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா உங்களோட பேட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா டென்னிஸ் பால் இருக்கும். டென்னிஸ் பாலில் போட்டு ஸ்மூத்தாக வந்து டிஃபென்ஸ் அண்ட் ட்ரைவ் வந்து ஆடி பாருங்கள். நீங்கள் ஹிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே டென்னிஸ் பால் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் வே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டென்னிஸ் பாலை நம்ம அடிக்கும்போது நம்மளோட பேட் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ரிஃப்ளெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நடக்கும். ஸோ ட்ரில் ஒர்க் அவுட்ஸில் வந்து நிறையாவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெட் செஷன் விளாட்றதோட ஓப்பனர்ஸ் விளாட்றதோட ட்ரில்லில் வந்து நிறையா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆஃப் சீசனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பவுலராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பாட்டில் வச்சுட்டு பேட்ஸ்மேன் இல்லாமல் ஸ்பாட்டில் வந்து போட்டு பாருங்கள். ஸ்பாட்டில் போட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரன்னப் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து ஸ்மூத்தராக இருக்கா. ஏன்னா சில பேர் வந்து ஹார்டாக வந்து ஓடி வருவாங்க. ஸோ அந்த ரன்னப் வந்து கரெக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட பாடி அலைன்மெண்ட் வந்து கரெக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லா பேத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ இட்ஸ் அ ரைட் டைம். ஏன்னா நமக்கு வந்து டைம் இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜிம்மும் ஹிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து நீங்கள் போடும்போது எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒன்ஸ் ஆஃப் சீசன் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வந்து மேட்சஸ்க்கு வந்து போகும்போது சேம் அதே மாதிரி ஃபீல்டர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீல்டிங்ஸில் வந்து நிறையா ட்ரில் ஒர்க் அவுட்ஸ் வந்து இருக்குது.
கேச்சஸாக இருக்கட்டும், ஸ்லிப் கேச்சஸாக இருக்கட்டும், ஹை கேச்சஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃபீல்டிங்காக இருக்கட்டும், அண்ட் ஆர்ம் த்ரோ, அந்த மாதிரி நிறையா வந்து ட்ரில் ஒர்க் அவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ட்ரில் ஒர்க் அவுட்ஸ்ல வந்து நிறையா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா பேருமே பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், பவுலராக இருக்கட்டும், ஃபீல்டிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரில்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஃப் சீசனில் வந்து ட்ரில்ஸ் வந்து நீங்கள் நிறையா பண்ண உங்களுக்கு வந்து ஆன் சீசன் ஆகும்போது உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும். ஆஃப் சீசனை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ வந்து அதிகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியமே இல்லை, எவ்வளோ வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம எவ்வளோ நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம மேட்சஸ் பிகின் ஆகும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு குவிக் பிரேக் வந்து எடுத்துகிட்டு போகிறனால. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து பார்த்திங்க அப்படின்னா டயட் மெயின்டெனன்ஸ் தான். ஏன்னா நமக்கு வந்து மேட்சஸ் வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்கச்சக்கமான ஃபுட்டு ஆஃப் சீசனில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபுட் வந்து இன்டேக் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் ஃபுட்டை வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஆஃப் சீசனில் இருக்கனால நிறையா வந்து வெளியே போய் சாப்பிடுவோம், அப்படிலாம் சாப்பிடாம வீட்டில் குக் பண்ணுற ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒன்ஸ் வந்து செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரீ ஒர்க் அவுட் மீல், அதுக்கப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல்லாம் வந்து டயட் பிளான் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் வந்து இப்போ தான் புதுசாக போகிறேன் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன ஃபுட் வந்து எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீனாக இருக்கட்டும், கார்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குட் ஃபேட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சு விளாடாமல் நீங்கள் வந்து ஆஃப் சீசன் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கெலோரிஸ் வந்து பர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் வந்து இன்டேக் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இப்போ ரெய்னி சீசனாக இருக்கனால நமக்கு வந்து அவ்வளோ வந்து தண்ணி வந்து தவிக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து 3 to 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து மஸ்ட் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து கிரவுண்ட்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஜிம்லேயும் வந்து ஹிட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கனால கிளைமேட்டிக் வந்து அவ்வளோ தண்ணி வந்து தவிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கனால மஸ்ட் வந்து 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து டெய்லி வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி தான். ஏன்னா நம்ம வந்து ஆஃப் சீசனில் வந்து அதிகமாக வந்து நம்மளோட பாடி வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம், ஓவராக வந்து புஷ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி புஷ் இருக்கனால பர் வீக்குக்கு மஸ்ட் 1 or 2 டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கும்போது தான் நம்மளோட மசில் வந்து ரெக்கவரி ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஜிம்லேயும் போட்டு மசில் அடி நடிப்போம், அதுக்கப்புறம் ட்ரைனிங் செஷன்லேயும் போட்டு மசில் வந்து அடி நடிப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டினியூஸாக விளாண்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜுரியில் தான் போய் முடியும். ஸோ மஸ்ட் நீங்கள் ஆஃப் சீசனில் இருக்கும்போது பெர் வீக்குக்கு 1 or 2 டேஸ் வந்து ரெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி ரெஸ்ட் எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா மசில் வந்து ரெக்கவரி ஆகும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாகவே விளாண்டுக்கிட்டே இருந்தோம், ஓகே ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நம்ம வந்து விளாண்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மசில் வந்து ரெக்கவரி ஆகாது. அதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்தா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலிகுல் வந்து திருப்பி ஜாயிண்ட் ஆகி நம்மளோட மசில் ஃபைபர் வந்து திருப்பியும் ரீபில்ட் ஆகும். ஸோ அதுக்காகவாச்சும் நம்ம வந்து ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நிறையா வந்து எடுத்துக்கோங்க. லைக் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் டயட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, நான் சொல்லணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை. ரெஸ்ட் வந்து கொடுங்க. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த குவான்டிட்டி, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் குவாலிட்டி. ஆஃப் சீசன் இட்ஸ் நாட் அ பிரேக், இட்ஸ் அ பிளெஸிங். இந்த ஒரு கோல்டன் பீரியட் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் சிட்டி செலெக்ஷன் வந்து அட்டன் பண்ணணும், ஏதாச்சும் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஏதாச்சும் செலெக்ஷன் அப்டேட் வந்தாலோ இல்லை வந்து கிரிக்கெட் ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நல்ல கமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஃபார்மேட்லேயும் நான் வந்து ஆன்சர் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணேன். See you until then, பானு பாய்.